அரசு உதவி அளித்தால் மர சிற்பத் தொழிலால் அந்நிய செலாவணியை அதிகரிக்க முடியும் என்று மதுரையைச் சேர்ந்த மர சிற்பத் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மதுரை பழங்கானத்தம் இதுல கையில் பென்சிலால வரைஞ்சான். இப்ப கொஞ்சம் நாகரிகமான முறையிலையும் கொஞ்சம் கம்ப்யூட்டர் அதன் மூலமா வடிவமைத்து எங்களுக்கு கொஞ்சம் தொழில் கொஞ்சம் அந்த மாதிரி டிராயிங் போட கொஞ்சம் ஈஸியா வந்துருச்சு. இப்ப ஆனா என்னதான் இருந்தாலும் கையில கை கொண்டு மேனுவல் முறையில ஒளியில வேலை பார்த்தா தான் அந்த நம்ம மதுரையில் உள்ள உலக பிரசித்தமான திருக்கல்யாண வைபவங்கள், தேரோட்டம், மற்ற கள்ளழகர் ஆத்துல இறங்கக்கூடிய வைபவங்கள், பொற்றாமரை குளம் இந்த மாதிரி உருவத்தை செஞ்சு கொடுத்தோம். ஒரு ஹோட்டலுக்கு திருக்கல்யாணங்கள் நிறைய செஞ்சு கொடுத்து நிறைய பக்கத்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கு. மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்காக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். கலைநுட்பம் வாய்ந்த இந்த தொழிலை எவ்வித இயந்திரமும் இன்றி கைகளாலேயே செய்து வரும் தொழிலாளர்கள் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப கதவுகளில் சிறு சிறு வேலைப்பாடுகள் கொண்ட பூக்கள், யானை, மயில் போன்ற உருவங்களை செதுக்கிக் கொடுக்கின்றனர். அனைத்து தரப்பு மக்களையும் கவரும் வகையில் உள்ள இந்த மர சிற்பத் தொழிலுக்கு அரசு உரிய உதவி செய்தால் இந்த தொழில் மூலம் அந்நிய செலாவணியை அதிகரித்துக் கொடுக்க முடியும் என்று மாசானம் கூறினார். இயந்திரத்தை வச்சு செய்யலாம். என்னதான் செய்தாலும் மேனுவல், அதாவது கைத்தொழிலுக்கு மிஞ்சி அதனுடைய உயிரோட்டத்தை கொண்டு வரவே முடியாது. அது சம்பந்தமா ஏதாவது கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு உதவி, அந்த மாதிரி மிஷினா எங்களுக்கு உதவி பண்ணுச்சுன்னா நாங்க இன்னும் நல்ல தொழில, அதாவது வெளிநாட்டு அந்நிய செலாவணிய கொண்டு வர அளவுக்கு, வெளிநாட்டு பயணிகளை கவர்ற அளவுக்கு, அதாவது மினியேச்சர்னு சொல்லக்கூடிய மாதிரி உருவங்களை